இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா பார்வதியும் அவங்க கமருதீனும் 2 பேரும் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, ஓடிட்டுருக்காங்க. அப்போ வந்து பார்வதி மைக் போடலை போல இருக்கு. கமருதீன் மட்டும் மைக் போட்டிருக்காரு. ஆனால் அவங்க எதுவுமே பேசலை. உடனே பிக் பாஸ் வந்துட்டு பாரு உங்கள் மைக்கை மாட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஓகே பிக் பாஸ், ஓடும்போது கஷ்டமாக இருக்குது பிக் பாஸ், அதனால தான் கழட்டி வச்சேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. அப்போ உடனே அமித் கேட்குறாரு. அமித்தும் சாண்ட்ராவும் அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அமித் வந்து இப்படி சாண்ட்ரா கிட்டேயும் பாருக்கிட்டையும் இன்புட்ஸ் எடுத்தாருன்னா அது அவரோட கேமை தான் ஸ்பாயில் பண்ணும். அவர் இண்டிவிஜுவலாக அவர் வந்து பீப்புளை வந்து எப்படி இருக்காங்கன்னு அப்சர்வ் பண்ணி அவரும் ஒரு முடிவுக்கு வரணுமே தவிர இவங்க எல்லாருக்கிட்ட இருந்தும் இன்புட்ஸ் எடுத்தாருன்னா அவர் வந்து அப்புறம் பயாஸ்டாக நடக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அவருக்கு தெரியாமலேயே அதுக்கு தான் லாஸ்ட் வீக்கே விஜய் சார் பயங்கரமாக திட்டினார். பட் ஸ்டில் இப்போ சாண்ட்ரா சொல்கிறதெல்லாம் உட்காந்து ரொம்ப சீரியஸாக கேட்டுட்ருக்காரு. அந்த இந்த அவர் கவனிக்கலை பார்வதி மைக் போடாததை. 2 பேர் கார்டன் ஏரியாவில் தான் இருக்காங்க. உடனே பாரு பேசுனீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்ட உடனே இல்லை நான் சத்தியமாக பேசவே இல்லை, ஜஸ்ட் ஓடுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு மைக் போடலை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொன்னோன்னே இல்லை மைக் போடுங்க அண்ட் மைக் பனிஷ்மெண்ட்டும் நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இங்கே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் இது இன்னும் முட்டையும் பாலும் வரல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.